வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவில் ஆக்டர் ஸ்ரீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீன்னு பேர் சொல்லும் போதே எல்லாத்துக்குமே அவர் வீடியோ வைரலாக போச்சுல, அதுதான் ஞாபகம் வரும். ஆனால் அதோட பின்னணி என்ன, எதனால அவர் இப்படி ஆனார் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் அவரோட படம் பார்த்துருப்போம், நிறைய பேரோட ஃபேவரட் ஆக்டரும் கூட. 30th நவம்பர் 1987 பிறக்கிறாரு. இப்போ அவரோட ஏஜ் 37. கனாகாலம் காலங்கள் அப்படிங்கிற சீரியல் விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸான சீரியல். அதில் 2006 ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2012 தமிழ் சினிமாக்குள்ளே என்டர் ஆகுறாரு. ரொம்ப சூப்பரான வகையில் நிறைய படம் ஹிட் படம் கொடுக்குறாரு. ரீசெண்டாக லாஸ்ட்டாக அவர் நடித்த படம் இருகப்பற்று 2023 ரொம்ப நல்லா ஓடிச்சு. அவருக்கு ரொம்ப நல்ல கேரக்டரும் கூட. அதுக்கப்புறம் வழக்கியன் 18 அப்படிங்கிற படமும் அவர் பிகினர் ஆக்டராக இருக்கும் போதே அவரோட பெர்ஃபார்மன்ஸில் பின்னிருப்பார். எக்கச்சக்கமான நல்ல படத்தையும் கொடுத்துருக்காரு. மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்ச ஆள். என்ன ஆச்சு ரீசெண்டாக, ஏன் அந்த மாதிரிலாம் ஆனார் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் யோசித்துக்கிட்டே இருந்திருக்காங்க. நிறைய பேர் அவரை கேவலமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது அவர் அடிக்ட் ஆகிருப்பார், ஆல்கஹால் அடிக்ட் ஆகிருப்பார், கெட்ட பழக்கம் அவருக்கு இருந்திருக்கும். ப்ரொடக்ஷனில் அவர் படம் எடுத்தனால அதில் லாஸ் ஆகிருக்கும். இருக்கப்பட்டில் நடித்தப்போ அவருக்கு இன்னும் பேமெண்ட்டே கொடுக்கல, அதனால அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார். இன்னொன்று நிறைய பேர் அவரை ஏமாற்றிட்டாங்க. நல்ல கரெக்டான துணை இல்லாதனால, யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாதனால அவர் இப்படி ஆயிட்டாங்கன்னு எக்கச்சக்கமான ரூமர்ஸை நம்மளே பரப்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் உண்மையா? நம்ம இதெல்லாம் கண்ணில் பார்த்தோமா? அப்படி கண்ணில் நம்ம பார்க்காத போதே ஏன் நம்ம இதெல்லாம் பரப்பணும்? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின் நம்மலாம் பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கிறப்ப நம்ம வியூஸ்க்காகவும் அதுக்கப்புறம் புரளியை மற்றவங்க இன்ட்ரெஸ்டாக பார்க்கணுங்கிறதுக்காகவும் நம்ம இஷ்டத்துக்கு வீடியோ போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் சரியா? இப்போ அவர் பர்சனலாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு. அவர் சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவார். எதனால் அவர் அப்படி ஆனாருங்கிறதும் இன்னும் அஃபிஷியலாக வெளியே வரல. அவங்க ஃபேமிலி அவரை கண்டுபிடிச்சிட்டதாகவும், அவர் தனியாக இருக்கிறதாகவும், இப்போ அவர் சேஃபாக இருக்கார், ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கிறதாகவும் அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் நம்ம வதந்தியை பரப்புறதை நிறுத்தணும். அப்படியே ஒரு வேளை அவர் டிப்ரெஷனுக்குள்ளே போய் அந்த மாதிரி ஆகி ரெக்கவர் ஆகி வந்தாலும், நம்ம போட்டிருக்க மெசேஜ், நம்ம அவருக்கு கொடுக்குற பேட் கமெண்ட்ஸ், நம்ம அவரை கேவலமாக ப்ரமோட் பண்ணுறனால நம்மளுக்கு வியூஸ் போகும். ஆனால் அதெல்லாம் அவர் ஃப்யூச்சரில் பார்த்தாருன்னா திரும்ப அவர் டிப்ரெஷனுக்குள்ளே போகமாட்டாருன்னு என்ன நிச்சயம்? எப்பயுமே நம்ம தெரிஞ்சவங்க கிட்டேயோ இல்லை புதுசாக ஒருத்தங்க கிட்ட பேச போகிறோம் அப்படின்னாலே யோசித்து தாங்கி பேசுவோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம முன்ன பின்ன பேசாத ஒருத்தங்க, யாரோ ஒருத்தங்க, அவங்கள எப்படி நம்ம இஷ்டத்துக்கு பேட் கமெண்ட்ஸ் போடுறோம்? நிறைய பேருக்கோட வாழ்க்கை பேட் கமெண்ட்ஸ்னால டிப்ரெஷனில் போயிருக்கு. அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. உங்களால் முடிஞ்சால் நல்ல வார்த்தையை பதிவிடுங்க. அப்படி முடியலையா, உங்களுக்கு பிடிக்கலையா, அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இல்லைனா உங்களுக்குள்ளேயே திட்டிட்டு அதை பதிவு பண்ணாமல் போங்க. இதுதான் நம்ம நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்கிற சின்ன உதவியாக இருக்கும். கண்டிப்பாக அவர் ரெக்கவர் ஆகி கம்பேக் கொடுத்து இன்னும் சூப்பரான ஹிட்டெல்லாம் கொடுப்பாரு. நம்ம காடை ப்ரே பண்ணிக்கணும். தேங்க்யூ.